வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல்கள் வதந்திகளாக பரவி வந்து கொண்டே இருக்கின்றன. இன்று காலையிலிருந்து இதுபோன்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் பரவிக்கொண்டே இருக்கின்றன. இதற்கு மத்திய அரசு தற்போது ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. சீன நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய மத்திய அரசு 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் ராஜஸ்தானில் MiG-29 விமானம் விபத்துக்குள்ளான காட்சி தற்போது போல சித்தரித்து காண்பிப்பதும் தவறு என்றும் கூறியிருக்கிறது. அதேபோல சீன நிறுவனத்துடைய செய்திக்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. செய்திகளை வெளியிடும் முன் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்துவிட்டு செய்திகளை போட வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியிருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் செந்தூர் என்கின்ற பதில் தாக்குதலை நேற்று நள்ளிரவில் இருந்து அரை மணி நேரத்திற்குள்ளாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் சென்று இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய ராணுவத்தினுடைய விமானங்கள் ஏதோ சுட்டு வீழ்த்தப்பட்டது போன்ற செய்திகளையும் தகவல்களையும் பரப்பி வருவதற்காக மத்திய அரசு இந்த வேண்டுகோளினை விடுத்திருக்கிறது.